வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜியேஷன். ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ பர்சனல் இஷ்யூஸ் இது அதோட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான இது வந்து ரொம்ப இதாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் நேற்று முந்தானாலேருந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஆப்சண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஆப்சன்டீஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதை பற்றி நான் டீட்டெயில் சொல்லுங்கள் மேடம், எப்படி இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி தான் நடக்குது. நேற்று முந்தானாலும் 2-3 பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த தகவல் வந்ததுக்கப்புறம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக என்கொயர் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போடல. ஸோ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நியூவாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன லெவலில் இருக்குது, எந்த மாதிரியான மெத்தட்ஸ் வச்சு உள்ளே கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் எக்ஸாம் எனர்ஜியேஷன்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல்சோ நியூஸ் எல்லாமே கரெக்டாக கிடச்சிரும். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்களுக்கான சிவி வந்து ஒரு பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி நடந்தது, 15 வரைக்குமே நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் அடிஷ்னல் சிவி கூப்பிட்ருந்தாங்க. எதை பேஸ் பண்ணினா ஒரு 3 நாள் வந்து நமக்கு சேஞ்சஸ், அதாவது நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்த சேஞ்சஸை ஏதாவது தவறாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஃபால்ட் இருந்தது, மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை திருத்திக்க டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு சில பேரை, ஒரு 20 பேரை வந்து திரும்பவும் நமக்கு சிவி 16/5/2025 ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு சிவி நடந்தது. அதுக்கு வந்து நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டில் இவங்கெல்லாம் வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு சிவிக்கு வந்து, அதாவது அடுத்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க போனது வந்து 16ஆம் தேதி போனாங்க. இப்போ 22ஆம் தேதி ஒரு சிவி, ஆப்சண்ட் சிவி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே ஆப்சன்டீஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3-4 விஷயத்த நம்ம கணக்கில் வைக்கணும். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து போன வருடம் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான ரிசல்ட் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2A, குரூப் 2A ஒரு குரூப் 4க்கான ரிசல்ட்டும் வெளிவந்திருக்கு. அதையும் நல்லா மனதில் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்சன்டீஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகியிருந்தாலே இங்கே வராமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னா அது டவுட்டு தான். ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வராமல் இருந்திருக்கலாம் சில பேர் அதுலேயும், ஏன்னா அதுவும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்றனால அதில் இருக்கவங்களும் கூட சில பேர் வந்திருக்கலாம். யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகிருக்கோம். இந்த ஆப்சன்டீஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் 4 ரிசல்ட்ஸு, அது பணி நியமனமே நடந்திருக்கு. சில பேருக்கு வந்து முடிவு வந்து இது கொடுத்துட்டாங்க, டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து அசம்ஷன் தான். அவங்களுக்கு டீச்சிங் ஜாப் தான் பிடிச்சிருக்கு, நான் ஃபீல்டு மாறிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ ஆப்சன்டீஸ் அப்படிங்கும்போது மியர் சான்சஸ் வந்து சில ஒன் ஆர் 2 கேண்டிடேட் தான் எக்ஸ்பயர்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கலாமே தவிர மீதி எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாபில் செலக்ட் ஆனவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு 10 பேர் ஒரு செஷன், ஒரு ரூம், இன்றைக்கி இந்த ஸ்கூல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னையில் ஒரு ஸ்கூலில் 3 ஸ்கூல் 4 ஸ்கூலில் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு செஷன் போர்டு, அதாவது 10 போர்டு இருக்குது. அந்த போர்டில் ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்சண்ட் இருக்காங்க, 2 ஆப்சண்ட் இருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் இப்போ நீங்கள் ஒரு 20 பேர் உட்கார வச்சுருக்காங்கன்னா அந்த 20 பேரில் ஒரு 30 பேரில் ஒரு ஆள் ஆப்சண்ட் அப்படிங்கும்போது ஒரு வாய்ப்பு இருந்தது. குறைந்தபட்சம் ஒரு 30லேருந்து 50 அப்படிங்கிற ஆப்சன்டீஸ் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். அந்த ஆப்சன்டீஸ்க்கான சிவி நடக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஆப்சன்டீஸ்க்கான சிவி ஏன் வந்து இதில் வந்து வெளியிடலை, இவங்கெல்லாம் ஆப்சண்ட் அப்படின்னு வெளியிடலை. இது வரைக்கும் நமக்கு ஆப்சண்ட் அப்படிங்கிறது வந்து டிஆர்பியில் வெளியிடப்படலை. அடிஷ்னல் சிவி லிஸ்ட் அப்படின்னா வெளியிட்டுருவாங்க. அதனால் இதில் வேறு எந்த பயமும் இருக்க வேணாம். இன்னும் புதியவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, எந்த முறையெல்லாம் அவங்களுக்கு இது தான் போயிருக்கு, கால் லெட்டர் தான் போயிருக்கு. கால் லெட்டர் வந்து போட்டு நீங்கள் ஏன் வரலன்றதை கொறி போட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ உண்மை வரல எனக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஆர்பி ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு போங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில இடத்துல கிளைம் அப்படின்னு நம்மக்கிட்ட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
ஏன் அப்படின்னா அவங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவங்க கிளைம் பண்ண விரும்பலை, அவங்க மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறதுனால அவங்கள கூப்பிட்றாங்க. ஒருவேளை கிளைம் பண்ண விரும்பலை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு போகும். இப்போ இதுலேயுமே அவங்க கிளைம் பண்ண விரும்பாதவங்க அதிக பேர். கிளைம் பண்ண விரும்பலைன்னா தான் அவங்க சிவிக்கு வராமல் இருந்திருப்பாங்க. ரேர் கேஸ் இந்த உடம்பு சரியில்லை, இல்லை திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தால் கூட வராமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக போயிருப்பாங்க. அப்படி போகாதவங்க, கிளைம் பண்ணாதவங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க தான். ஸோ அது இல்லாமல் ஆப்சண்ட் சிவி அந்த இடமும் இன்னும் புதியவர்களுக்கு அந்த சிவி லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கவங்க, சிவி லிஸ்ட்டில் போயிட்டு நமக்கு அந்த கட் ஆஃபில் வராமல் இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறமும் போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் தான் சிவிக்கு போகாதவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன 2 நாளாகவே எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ஆப்சன்ட் சிவி இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்சன்ட் சிவிக்கு டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் கொடுத்து இது வரைக்கும் நடந்திருக்கு, டிஆர்பிக்குமே நடந்திருக்கு. இது உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்சன்டீஸ் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இது புதுசு கிடையாது, நடந்திருக்கு. அதே மாதிரி ஆப்சண்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டை டிஆர்பியில் இது வரைக்கும் வெளியிட்டதும் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த டிஆர்பியில் எனக்கு வேண்டான்னு கிளைம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 50 பேரோ ஒருவேளை 100 பேரோ நமக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் அடிஷ்னல் சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த சிவி லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் கூட பேருக்கு வாய்ப்பு வரும். அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் சான்சஸ் இருக்குது. நம்மளோட வேக்கன்சியை உயர்த்துனாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க மட்டும்தான் அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த கம்யூனல் ரீதியாக நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு விடுவாங்க. இப்போ சிவி போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ப்ரையாரிட்டியில் ஆள் இல்லைன்னா அடுத்த புது ஆளுக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு விடுவாங்க. மற்றபடி வேக்கன்சி இன்க்ரீஸ் தான் ஒரே வழி. ஸோ ஓரளவுக்கு இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிருத்திகா எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.